இப்போ பிங்க் பெட்ரோல்னு சொல்லிட்டு 7 பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த 7 பெட்ரோல் வெஹிக்கிள்ஸும் வந்து 24 ஹவர்ஸ் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து முழுமையாக வந்து பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு பிங்க் பெட்ரோல் அது. இன்ஃபேக்ட் அவங்க நிறைய குட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இடங்களில் வந்து அவங்க பூங்காவில் இங்கெல்லாம் வந்து அத்துமீறி நடக்கும்போது அதையும் போய் அவங்க தடுத்துருக்காங்க, அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அண்டு சில நைட்டில் வந்து ஒரு ஆட் ஹவர்ஸில் யாராவது ஒரு பெண் வந்து இருக்காங்க, தனியாக இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்கள கூப்பிட்டு விசாரித்து அவங்கள வீட்டிலலாம் போய் கூட இறக்கி விட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த அவனாசி பாலத்தில் ஓவர் ஸ்பீடு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கும் சார்? இப்போ ஓவர் ஸ்பீடு எடுக்கிறதுக்கு இப்போ ஸ்பீடு ரடார் கன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரம் எல்லாம் அந்த டெண்டர்லாம் கொடுத்துருக்கோம். வந்த உடனே கூடிய சீக்கிரத்தில் ஸ்பீடு ரடார் கன் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ரெண்டாவது அங்கே வந்து இப்போ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து சிசிடிவி போட்டிருக்காங்க. அவங்க போலீஸுக்கும் அதில் ஒரு கனெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அதில் நடவடிக்கை எடுக்கிறோம். ப்ளஸ் அங்கே உள்ளே போலீஸ் பூத் 1-2 இடங்களில் வந்து போலீஸ் பூத் வைக்கிறதுக்கு ஏற்கனவே மாவட்ட நிர்வாகத்திட்ட பேசிகிட்டு இருக்கோம். அதையும் வந்து கூடிய சீக்கிரத்தில் அமைக்கும். யூடர்ன் சிஸ்டம் வந்து நிறையா இந்த ஹைவே இது ஃப்ளைஓவர் கட்டும்பொழுது பண்ணது. அதை உடனடியாக எடுத்தாக்கா ஒரு குழப்பம் தான் வரும். பட் அதே சமயத்தில் யூடர்ன் சிஸ்டம் வந்து அதில் சில அட்வான்டேஜ் இருக்குது, சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து இப்போ நான் வந்து 2 மாதம் தான் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் வந்து அதெல்லாம் அனலைஸ் பண்ணி நல்ல முடிவு எடுக்கப்படும். எப்போவுமே ஹெவி டிராஃபிக் ஆகுது சார். கிட்டத்தட்ட வந்து இந்த பாலம் ஓப்பன் பண்ணி இத்தனை நாள் ஆகியும் வந்து அதுக்கு என்ன சார்? ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் சொல்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் அதுக்கு ஒரு தீர்வு.